Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்கான முடிவுகளை வெளியிட்டிருக்கிறார் தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. 5 மாவட்டங்களை தேர்ச்சி பெற்ற மாவட்டங்கள் என்று பட்டியலிட்டார். அதன்படி முதலிடத்தில் அரியலூர் மாவட்டம், 2வது இடத்துல ஈரோடு மாவட்டம், 3வது இடத்துல திருப்பூர் மாவட்டம், 4வது இடத்துல கோவை மாவட்டம், 5வதா கன்னியாகுமரி மாவட்டம் அதிக தேர்ச்சி பெற்ற மாவட்டங்களில் ஒரு பட்டியலை வெளியிட்டிருந்ததை நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் தமிழ் பாடத்தில் 135 பேர் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். சுமார் இந்த ஆண்டு நடைபெற்ற 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 10,049 மாணவர்கள் எழுதல தேர்வை புறக்கணித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு வாய்ப்பையும் வழங்கியிருந்தார். வருகிற இந்த துணைத் தேர்வில் அவர்கள் எழுதலாம், அந்தந்த பள்ளிகளிலே இந்த தேர்வை எழுதலாம் என்றும் அமைச்சர் தெரிவித்ததை நம்ம பார்த்தோம். மேலும் கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சங்கரன். வணக்கம் சங்கரன். தற்போது தமிழகத்தில் 12ஆம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வுக்கான முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இந்த ஒரு நேரம், ஏன்னா அவர்கள் பள்ளி கல்வியை முடித்து உயர்கல்விக்கு செல்லக்கூடிய ஒரு நேரம். இது அவர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததான ஒரு தேர்ச்சி. இதை பற்றி தற்போது அமைச்சர் வேற என்னென்ன விஷயங்கள்லாம் பதிவு செஞ்சாங்க? முதல்ல இந்த தேர்ச்சி விகிதத்தினுடைய பட்டியலை நீங்கள் ஒரு முறை சொல்லுங்க சங்கரன். வணக்கம். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை சற்று முன்னதாக அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வெளியிட்டார். ஒட்டுமொத்தமாக இந்த தேர்வு முடிவுகள் குறித்த புள்ளி விவரங்களை பார்க்கும்போது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது பெரும்பாலும் தேர்ச்சி விழுக்காடு என்பது அதிகரித்திருக்கிறது. முக்கிய பாடங்களில் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. இந்த புள்ளி விவரங்களை பார்க்கும்போது இந்த ஆண்டு தேர்வு எழுதிய 7.92 லட்சம் மாணவர்களில் 95.3 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மாணவிகளுடைய தேர்ச்சி விழுக்காடு என்பது 96.70 இருக்கிறது. மாணவர்கள் தேர்ச்சி விழுக்காடு 93.16 இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்களை விட மாணவிகள் தேர்ச்சி விழுக்காடு என்பது சற்று கூடுதலாகவே இருக்கும். அதே போல் இந்த ஆண்டும் 3.54 விழுக்காடு மாணவிகள் கூடுதலாக தேர்ச்சியை பெற்றிருக்கிறார்கள். இந்த ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் தேர்வுக்கு வருகை புரியாத மாணவர்கள் எண்ணிக்கை என்பது கணிசமாக ஒரு 30,000, 50,000 என்ற அளவில் இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு அது கணிசமாக குறைந்திருக்கிறது. 10,049 மாணவர்கள் மட்டுமே இந்த ஆண்டு பொதுத் தேர்வு எழுதவில்லை என்ற ஒரு தகவலையும் அந்த அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்த ஆண்டு தேர்ச்சி விழுக்காடு என்பது ஒட்டுமொத்த தேர்ச்சி விழுக்காடு 0.47 விழுக்காடு அதிகரித்திருக்கிறது. அதே போன்று ஒட்டுமொத்தமாக 100 விழுக்காடு தேர்ச்சி பெற்ற மேல்நிலை பள்ளிகள் எண்ணிக்கை என்று பார்க்கும்போது 2,638 உள்ளது. இது அரசு மேல்நிலை பள்ளிகள் எண்ணிக்கை மட்டும் எடுத்துக்கொண்டால் 436 இருக்கிறது. பள்ளிகள் வாரியான தேர்ச்சி விவரங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அரசு பள்ளிகளை பொறுத்தவரை கடந்த ஆண்டு 91.02 விழுக்காடு தேர்ச்சி பெற்ற நிலையில் இந்த ஆண்டு சற்று அதிகரித்திருக்கிறது. 91.94 விழுக்காடு தேர்ச்சியாக அரசு பள்ளிகள் பெற்றிருக்கின்றன. எய்டட் ஸ்கூல் என்று சொல்லக்கூடிய அரசு உதவி பள்ளிகளுடைய தேர்ச்சி விழுக்காடு கடந்த ஆண்டு 95.49, இந்த ஆண்டு 95.71. இந்த தேர்ச்சி விழுக்காடும் சற்று அதிகரித்திருக்கிறது. தனியார் பள்ளிகளுடைய தேர்ச்சி விழுக்காடு இந்த ஆண்டு 98.88 விழுக்காடு. இது கடந்த ஆண்டு 98.70 விழுக்காடு என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே தனியார் பள்ளிகளுடைய தேர்ச்சி விழுக்காடும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகரித்தது. கோஎட் என்று சொல்லக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் 2 பேரும் சேர்ந்து படிக்கக்கூடிய தேர்ச்சி விழுக்காடு இந்த ஆண்டு 95.30. கடந்த ஆண்டு இது சற்று அதிகமாக இருந்திருக்கிறது. 94.78 என்ற அளவில் இருக்கிறது. மாணவிகள் மட்டும் படிக்கக்கூடிய பள்ளிகள் தேர்ச்சி விழுக்காடு 96.50 இருக்கிறது இந்த ஆண்டு. இது கடந்த ஆண்டு 96.39 விழுக்காடாக இருந்திருக்கிறது. மாணவர்கள் மட்டுமே படிக்கக்கூடிய பாய்ஸ் ஸ்கூலுடைய தேர்ச்சி விழுக்காடு இந்த ஆண்டு 90.14, கடந்த ஆண்டு 88.98 என்பது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட ஒரு 2 விழுக்காட்டிற்கும் அதிகமாக மாணவர்கள் பள்ளி என்பது தேர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போன்று முக்கிய பாடங்களில் 100க்கு 100 எடுத்த மாணவர்கள் எண்ணிக்கை என்பது சில பாடங்களில் கடந்த ஆண்டை விட குறைந்திருக்கிறது. சில பாடங்களில் அந்த தேர்ச்சி விழுக்காடு என்பது சென்டம் எடுத்த மாணவர்கள் எண்ணிக்கை என்பது இந்த ஆண்டு அதிகரித்திருக்கிறது. தமிழ் பாடத்தில் எடுத்துக்கொண்டால் கடந்த ஆண்டு 35 மாணவர்கள் மட்டுமே சென்டம் எடுத்திருந்த நிலையில் இந்த ஆண்டு அது 135 அதிகரித்திருக்கிறது. இயற்பியலில் கடந்த ஆண்டு 633 மாணவர்கள் மட்டுமே சென்டம் எடுத்த நிலையில் இந்த ஆண்டு அது 1,125 உயர்ந்திருக்கிறது. வேதியியல் பாடத்திலும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சரிந்திருக்கிறது.
கடந்த ஆண்டு 3181 மாணவர்கள் சென்டம் எடுத்த நிலையில் இந்த ஆண்டு 471 பேர் மட்டுமே எடுத்திருக்கிறார்கள். உயிரியல் பாடத்திலும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சென்டம் குறைந்திருக்கிறது. கடந்த ஆண்டு 827 மாணவர்கள், இந்த ஆண்டு 652 மாணவர்களாக உள்ளனர். மேக்ஸ் எடுத்துக்கொண்டால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதுவும் சற்று தேர்ச்சி, அந்த 100 விழுக்காடு என்பது தேர்ச்சி என்பது சரிந்திருக்கிறது. கடந்த ஆண்டு 3022 மாணவர்கள் கணித பாடத்தில் சென்டம் எடுத்த நிலையில் இந்த ஆண்டு 3022 பேரும், கடந்த ஆண்டு 2587 பேரும் எடுத்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தாவரவியல் பாடத்தில் கடந்த ஆண்டு 90 மாணவர்களும் இந்த ஆண்டு 269 மாணவர்களாக உயர்ந்திருக்கிறது. விலங்கியல் பாடத்தில் கடந்த ஆண்டு 382 மாணவர்கள் சென்டம் எடுத்த நிலையில் இந்த ஆண்டு 36 குறைந்திருக்கிறது. கணினி அறிவியல் பாடத்தில் கடந்த ஆண்டு 6996 மாணவர்கள் சென்டம் எடுத்த நிலையில் இந்த ஆண்டு 9536 உயர்ந்திருக்கிறது. வணிகவியல் பாடத்தை எடுத்துக்கொண்டால் கடந்த ஆண்டு 6142 மாணவர்கள் சென்டம் எடுத்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு அது வெறும் 1624 சுருங்கி இருக்கிறது. கணக்கு பதிவியல் பாடத்தில் கடந்த ஆண்டு 1647 மாணவர்கள் சென்டம், இந்த ஆண்டு 1240 அதுவும் சரிவை சந்தித்திருக்கிறது. கணினி பயன்பாடுகள் பாடத்தை எடுத்துக்கொண்டால் கடந்த ஆண்டு 2251 மாணவர்களும், இந்த ஆண்டு கூடுதலாக 4208 மாணவர்களும் சென்டம் எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக ஆங்கில பாடத்தில் கடந்த ஆண்டு 7 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு ஒரு மாணவர் கூட ஆங்கில பாடத்தில் சென்டம் 100க்கு 100 மதிப்பெண்களை எடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் பாடத்தில் மட்டுமே இந்த ஆண்டு 135 மாணவர்கள் 100க்கு 100 எடுத்திருக்கிறார்கள். இது கடந்த ஆண்டு 35 என்பது குறிப்பிடத்தக்கது. இதே போன்று அறிவியல் பாட பிரிவுகளை எடுத்துக்கொண்டால் 96.99 விழுக்காடு மாணவர்கள் சயின்ஸ் குரூப்ல படிச்சு பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது கடந்த ஆண்டு தேர்ச்சி விழுக்காடு 96.35 என்பது குறிப்பிடத்தக்கது. காமர்ஸ் குரூப்ல படிச்சு பாஸ் பண்ண மாணவர்களுடைய தேர்ச்சி விழுக்காடு 92.68, இந்த கடந்த ஆண்டு 92.46 உள்ளது. ஆர்ட்ஸ் குரூப்ல படிச்சு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுடைய விழுக்காடு 82.90, இது கடந்த ஆண்டு 85.67 இருந்திருக்கிறது. வொகேஷனல் என்று சொல்லக்கூடிய தொழிற்கல்வி பாடப்பிரிவுகளை எடுத்துக்கொண்டால் கடந்த ஆண்டு 85.85 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி பெற்ற நிலையில் இந்த ஆண்டு சற்று குறைந்து 84.22 விழுக்காடாக சரிவை கண்டிருக்கிறது. மாநில அளவில் அதிக தேர்ச்சி பெற்ற முதல் 5 மாவட்டங்கள் தரப்பட்டிருக்கின்றன. இதில் அரியலூர் மாவட்டம் 98.82 விழுக்காட்டுடன் முதலிடத்தில் இருக்கிறது. இரண்டாவது இடம் ஈரோடு மாவட்டம் கிடைத்திருக்கிறது. இந்த மாவட்டத்தில் 97.98 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மூன்றாவது இடம் திருப்பூருக்கு கிடைத்திருக்கிறது. திருப்பூர் 97.53 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். நான்காவது இடத்தில் கோவை மாவட்டம் இருக்கிறது. இங்கே 97.48 விழுக்காடு மாணவர்களும், ஐந்தாவது இடத்தில் கன்னியாகுமரி 97.01 விழுக்காடு தேர்ச்சி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டை பொறுத்தவரை திருப்பூர் மாவட்டம் முதலிடத்தில் இருந்தது. கடந்த ஆண்டு 97.42 விழுக்காடுடன் திருப்பூர் மாவட்டம் முதலிடத்தில் இருந்த நிலையில் இந்த ஆண்டு அது மூன்றாவது இடத்திற்கு சென்றிருக்கிறது. கடந்த ஆண்டு இரண்டாவது இடத்தை 2 மாவட்டங்கள் பெற்றிருந்தன. ஒன்று சிவகங்கை, இரண்டாவது ஈரோடு. 2 மாவட்டங்களுமே 97.42 விழுக்காடு பெற்று இரண்டாவது இடத்தை பெற்ற நிலையில் இந்த ஆண்டு ஈரோடு மீண்டும் இரண்டாவது இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. அதே போன்று கடந்த ஆண்டு அரியலூர் மாவட்டம் மூன்றாவது இடத்தை பிடித்திருந்தது 97.25 விழுக்காட்டுடன். இந்த ஆண்டு அது முதலிடத்திற்கு வந்திருக்கிறது. இந்த ஆண்டு 98.82 விழுக்காடு அரியலூர் பெற்று முதலிடத்திற்கு வந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அரசு பள்ளி அளவில் எடுத்துக்கொண்டால் அதிக தேர்ச்சி பெற்ற மாவட்டங்கள், அதிலும் முதலிடத்தில் அரியலூர், இரண்டாவது இடத்தில் ஈரோடு, மூன்றாவது இடத்தில் திருப்பூர், நான்காவது இடத்தில் கன்னியாகுமரியும், ஐந்தாவது இடத்தில் கடலூரும் இருக்கின்றன. இதே போன்று மாற்றுத்திறனாளி மாணவர்களுடைய எண்ணிக்கை, தேர்ச்சி பெற்றவர்கள் விவரங்களை பார்க்கும்போது இந்த ஆண்டு 93.10 விழுக்காடு மாற்றுத்திறனாளி மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அதாவது 8019 மாணவர்கள் தேர்வு எழுதியதில் 7466 மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிறைவாசிகள், அதாவது பல்வேறு மத்திய சிறைச்சாலைகளில் இருக்கக்கூடிய சிறைவாசிகள் இந்த தனித்தேர்வு மூலமாக தேர்வு எழுதுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அதன்படி இவர்கள் 140 பேர் தேர்வு எழுதியதில் 130 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இவர்களுடைய தேர்ச்சி விழுக்காடு 92 விழுக்காடு என்பதும் குறிப்பிடத்தக்கது. தனித்தேர்வு மாணவர்களை பொறுத்தவரை 16,904 பேர் தேர்வு எழுதியதில் 5,500 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தேர்ச்சி விழுக்காடு பல்வேறு பாடங்களில் மாணவர்கள் பெற்ற
மதிப்பெண்கள் எல்லாமே அதிகமாக இருக்கின்றன. குறிப்பிட்ட சில பாடங்களில் தேர்ச்சி அந்த சென்டம் என்பது சரிந்திருக்கிறது. இதில் நாங்கள் கூடுதல் கவனம் செலுத்துவோம் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். நன்றி சங்கரன். தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி தமிழக பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய முழு தகவலையும் நமது செய்தியாளர் சங்கரன் வழங்க நாம் பார்த்தோம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.